ஹலோ ட்ரேடர். வெல்கம் டு தி நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்னா ஃபாரெக்ஸில் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் கவர் பண்ணாத டாபிக். பேசிக்காக வந்து நியூஸ் அனலைசிஸ், ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னா இந்த நியூஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது, நியூஸில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட்ஸ் நாட் தட்ஸ் தி ரியாலிட்டி. அது கிடையாது. உண்மையான விஷயங்கள் நியூஸ் வந்த பிறகு தான் தெரியும். நியூஸ்க்கு அடுத்து ட்ரேட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியலான ஃபண்டமெண்டல்ஸ். எனக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் எனக்கு ஒரு 3.5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து டெக்னிக்கலில் ஐசிடி கான்செப்ட் ப்ளஸ் வந்து ஃபண்டமெண்டல் கான்செப்ட் வச்சு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்பயுமே நியூஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுவேன். நியூஸ் வந்ததுக்கு அடுத்து ட்ரேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டே ட்ரேட் பண்ணுவேன். அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரி உடைய எக்கனாமியை வந்து படிக்கிறது. நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு படிப்போம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா குளோபல் லெவலில் இருக்க எல்லா கண்ட்ரியோட எக்கனாமியும் படிக்கிறது. அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் ஹெல்த் எப்படி இருக்குது, மார்க்கெட் அந்த கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் டேட்டா எப்படி இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்தையும் படிப்போம். அப்படி படிக்கிறது மூலியமா அந்த கரன்சி ஸ்ட்ரென்தன் ஆகுமா வீக்கன் ஆகுமான்னு தெரியும். அப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு லாங் டேர்மாக வந்து யூஎஸ்டிஜேபி மேலே போகுமா, ஆர் இந்த இயர் இந்த மந்த் இந்த வீக் எப்படி இருக்கும், கோல்டு இந்த வீக் எப்படி மூவ் ஆகும், இன்னைக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து லாங் டேர்முக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்டாக எக்கனாமிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஃபாரெக்ஸில் இது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவோம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து. ஓகே. எப்படி நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை வந்து மெயினான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம்னா, அதில் ஃபஸ்ட்டு நியூஸஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய நியூஸஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்எஃப்பி நியூஸ்னு ஒன்று இருக்குது. சிபிஐ நியூஸு, பிபிஐ நியூஸு, ஜிடிபி. இது எல்லாமே வந்து ஃபைனலாக நமக்கு வந்து கொடுக்குற ஒரு டைரக்ஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு நியூஸுமே வந்து ஹை ஹை இம்பேக்ட் இருக்கும். நீங்கள் கேண்டலில் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் நார்மலாக மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த நியூஸஸ் வரும்போது கேன்சல் ரொம்ப பெருசாக வரும். அது ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. லைக் இப்போ என்எஃப்பி நியூஸ் அப்படின்னா பிஎல்எஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவங்க ரிலீஸ் பண்ணுற டைமிங் இருக்கும். எல்லாம் மந்த்லி ஃபஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க என்எஃப்பி நியூஸு. அது குறிப்பிட்ட டைம் இருக்கும். 7 மணி 6 மணின்னு இந்தியன் டைமில். அந்த டைமில் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அது பாசிட்டிவாக வந்ததுன்னா அந்த கண்ட்ரி க்ரோ ஆகும் பேசிக்காக. இப்போ இந்தியாவில் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்கன்னா அது கண்ட்ரிக்கு ஒரு எக்கனாமிக் ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் அந்த லைக் இந்தியன் ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ யூஎஸில் வந்து நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்கன்னா லைக் அந்த கண்ட்ரியோட எக்கனாமி க்ரோ ஆகுது. யூஎஸ்டி ஜேபிஒய் மேலே போகும். கோல்டு ஆப்போசிட்டாக கீழே வரும். பட் பாசிட்டிவ் டேட்டானா மேலே போகும் அப்படின்றது கிடையாது. அதுக்கு உள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. கான்டெக்ஸ்ட், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றது இருக்குது. ஒவ்வொரு நியூஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ். இவங்க தான் வந்து மெயினான ஒரு பேங்காக இருப்பாங்க. ஆல்ரெடி பேங்க்ஸை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டை யார் மூவ் பண்ணுறா அப்படின்னு ஒரு நிறைய ஐடியா வரும். இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டணுமா, குறைக்கணுமான்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டணும் அப்படின்னா அந்த கரன்சி ஸ்ட்ரென்தன் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்கன்னா அந்த கரன்சி வீக்கன் ஆகும். ஓகே. அப்புறம் வந்து அதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் குவான்டிடேட்டிவ் ஈசிங் டைட்னிங்ன்றது அந்த ஃபண்டமெண்டல்ஸ்குள்ள வர டாபிக். இவங்க தான் வந்து அந்த கண்ட்ரியோடைய எக்கனாமி வந்து ஸ்டேபிளாக வச்சுக்குவாங்க. அந்த ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க். இப்போ இந்தியாவுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல. அந்த மாதிரி யூஎஸ்க்கு வந்து ஃபெட் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா. அடுத்து பேங்க் ஆஃப் கனடா, யூரோப் சென்ட்ரல் பேங்க்கு, பேங்க் ஆஃப் ஜப்பானு, அந்த மாதிரி ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க் வந்து அவங்க கண்ட்ரியை ஸ்டேபிள் பண்ணி வச்சுக்குவாங்க கரன்சிஸை. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அவங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூஸ் மட்டும்தானா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கோல்டெல்லாம் பை ஆகிறதுக்கான மெயினான ரீசன் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸாக தான் இருக்கும். கோல்டு மேலே போகுதுன்னா நீங்கள் வெறும் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்னால மேலே போகுது, இந்த ஃபேர் வேல்யூ கேப் மேலே டச் ஆகிட்டு போகுது, ஆர்டர் பிளாக்னால டச் ஆகிட்டு போகுதுன்னா அது கிடையவே கிடையாது. கோல்டு இஸ் ஃபுல்லி ஃபண்டமெண்டல் பேஸ்டு ஒரு அசட். ஓகேவா? ஸோ இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, நான் சிம்பிளாக சொல்கிறேன்னா, இப்போ வந்து லைக் ட்ரம்ப் டாரிஃப் போடுற விஷயங்கள், 2 நாடு வந்து சண்டை போடுறது, வார் நடக்கிறது, ட்ரேட் வார்ஸ். லைக் டாரிஃப்ஸ் தான் மெயினாக ட்ரேட் வார்ஸ்ன்றது. அப்போ சாங்ஷன்ஸ் போடுவாங்க, பெனால்ட்டிஸ் வந்து யூஎஸ் வந்து ரஷ்யா மேலே போடுறது. அந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா கோல்டெல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகேவா? பிகாஸ் வந்து ஒரு போர் நடக்குது, ஒரு அன்சர்டனிட்டி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல கோல்டு வந்து பை ஆகும். அதே மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்குது. இப்போ வந்து சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு ஜப்பானில் ஒரு பெரிய சுனாமி, ஒரு எர்த்குவேக் நடக்குது, ஒரு பெரிய ஒரு டிசீஸ், கொரோனா அந்த டைம் அந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா
அந்த நேரத்துல வந்து அந்த கண்ட்ரியோடைய கரன்சி வந்து வீக்கன் ஆகும். லைக் ஜேபிஒய்ல வந்து ஒரு சுனாமி வருதுன்னா ஜேபிஒய் வீக்கன் ஆகும். அந்த நேரத்துல டாலர் அண்ட் அதர் அசெட்ஸ் வந்து சேஃபான அசெட்ஸ் வந்து பை ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ நியூஸஸ் வந்து மெயினாக பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி மார்க்கெட் வந்து ஒரு நியூஸஸ்க்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்னா லைக் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் மார்க்கெட் நியூஸஸ் வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேவா? லைக் இப்போ எல்லாருமே வந்து ஒரு நியூஸஸ் வந்து பாசிட்டிவாக வரும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த நியூஸ் பாசிட்டிவாக வந்தாலுமே மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் ஆகாது. தென் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்னா ஒரு ஷாக் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேட்டா வருது எதிர்பார்த்ததுக்கும் உண்மையான டேட்டா வந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்ற போது தான் மார்க்கெட் வந்து பெரிய ரியாக்ஷன் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் நிறைய பேர் வந்து டெக்னிக்கல் நான் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, நான் வந்து 2 வருஷமா இருக்கேன், ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன், வாட் எவர். ஸோ ஃபண்டமெண்டல் அப்படின்றது ஒரு காம்பஸ் மாதிரி. ஓகேவா? காம்பஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. லைக் தட். ஸோ ஃபண்டமெண்டல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றது இல்லை. இதான் நியூஸ், இந்த நியூஸ் வரும்போது ட்ரேட் பண்ணக்கூடாது. வேறு இந்த நியூஸ் வந்தால் நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம், இது அஃபெக்ட் பண்ணுமா இல்லை நம்ம டிபி சைடு போகுமான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. பேசிக்காக ஃபண்டமெண்டல் கூட டெக்னிக்கல் மைண்ட் தான் வேணும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலும் உங்களுடைய அக்யூரசி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். பேசிக்காக ஃபண்டமெண்டல்ன்றது பேசிக்காக தியரிஸ் அண்ட் நியூஸஸ் டேட்டா பற்றி வரும். எதனால் இது மெயினாக வந்து ஃபண்டமெண்டல் படித்தோம் அப்படின்னா எதனால் மார்க்கெட் இப்படி மூவ் ஆகுது, எதனால் இவ்வளோ பெரிய பை ஆகுது, இவ்வளோ பெரிய செல் ஆகுதுன்றதை கிளியராக புரிஞ்சுக்க முடியும். சார்ட்ஸுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் லாங் டேர்முக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண பேட்டர்ன்ஸு லைக் ஐசிடி, எஸ்எம்சி, ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே. ஸோ அது வந்து லைக் இருக்கும். அது வந்து மீடியம் டேர்முக்காக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் சார்ட்டில். இதான் ரியாலிட்டி, இதனால தான் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ மெயினாக சொல்லிட்டோம் அப்படின்னா ஸோ ஃபண்டமெண்டல் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எனக்கு டெலிகிராமில் டிஎம் பண்ணுங்கள். தென் வி ஹாவ் அ டிஸ்கார்ட் குரூப் செப்பரேட்லி ஃபார் ஃபண்டமெண்டல்ஸ் ப்ளஸ் வந்து ட்ரேட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கார்ட் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஃபண்டமெண்டல் அப்டேட்ஸு என்னுடைய ட்ரேட் எப்படி நான் எடுக்கிற ட்ரேட்ஸு சிக்னல்ஸ்னு சொல்ல முடியாது, நான் எடுக்கிற என்னோட வியூ அதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.